1/6/2026 இருந்து 2026 முடிய இதுலயும் வந்து பாருங்க முதல்ல சனி வச்சே சொல்லலாம். சனி எப்படி இருக்காரு? சனி அதே வந்து பாத்தீங்கன்னா 7 நாட்டு சனியா தான் இருக்காரு. ஆனா என்ன ஏன் பிற்பகுதி நம்ம பிரிச்சிருக்கோம்? காரணம் என்னன்னா குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படியுதுங்க. அப்ப சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு அப்படின்னா அமைதி ஆயிடுறாரு. ஒரு சிலர் கேட்பாங்க எங்க கொஞ்சம் தமிழ்லயே சொல்லுங்க இல்ல இங்கிலீஷ்லயே சொல்லுங்க அப்படின்னு. ஆக்சுவலி அந்த நல்லிஃபைன்ற வேர்ட் வந்து நிறைய பேருக்கு புரியும், அதனால சொல்றோம். அவர் வந்து பிரீத்தி ஆயிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அது வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் சனியினால வரக்கூடிய நல்லது அப்படின்னு. ராகு 11ஆம் பாவம் தான், பிற்பகுதியிலும் 11ஆம் பாவத்துல தான் இருப்பாரு. ஏன்னா ராகு கேது பயிற்சி 6/12/2026 தான் நடக்குது. அதனோட இம்பாக்ட் வந்து பாருங்க 27ல தான் இருக்கும். அப்ப பிற்பகுதியிலும் ராகு 11ஆம் பாவம் தான். ஆனா அதுல என்ன ஒரு விஷயம் என்ன, முற்பகுதியில குருனோட பார்வை இருக்கு. அந்த ஒரு யோகத்தை சொன்னேன். பிற்பகுதியில குருனோட பார்வை இருக்காது. அப்ப என்ன ஆகும்? மேஷராசி அன்பர்கள் அவங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணும். ஒரு கருத்து வேறுபாடு, மனமுட்டம், மனசஞ்சலம், உறவுகள்ல விரிசல் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சோ அது கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்